வடகிழக்கு பருவமழை காலங்களில் சேதங்கள் ஏற்படாத வகையில் அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் வடகிழக்கு பருவமழையில் உயிர் சேதம், பயிர் சேதம், உடைமை சேதம் இல்லாமல் பாதுகாப்பான முறையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் திருவாரூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் 6 நாட்கள் கனமழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டவர், கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையில் தேனி மாவட்டத்தில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து தாழ்வான பகுதிகளை கண்டறிந்து உடனடியாக மக்களை நிவாரண முகாமில் தங்க வைக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மழையால் ஏற்படும் தொற்றுநோய் பாதிப்பை தடுக்க மருத்துவ முகாம் அமைத்திட வேண்டும் என்றும் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருவாரூர், தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், தேனி, கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களிலே பெய்து வருகிற கனமழை ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்களோடு காணொலி காட்சி மூலமாக விவரங்களை கேட்டறிந்து உரிய நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அறிவுரை வழங்கியதாக உத்தரவு பிறப்பித்ததாக செய்திகள் குறிப்பில் நாம் பார்த்தோம். இதில் என்னவென்று சொன்னால், ஒரு பருவமழை நாம் எதிர்கொள்கிற போது பாதுகாப்பாக அந்த பருவமழையை எதிர்கொள்ள வேண்டும். உயிரிழப்பு ஏற்படக்கூடாது, பயிரிழப்பு ஏற்படக்கூடாது, பொருள் சேதம் ஏற்படக்கூடாது, வீடுகள் சேதாரம் ஏற்படக்கூடாது, பழுதடைந்த வீடுகள் எல்லாம் பாதுகாக்க வேண்டும். தாழ்வான பகுதிகளில் இருப்பவர்கள் எல்லாம் நிவாரண முகாம்களிலே முன்னெச்சரிக்கையாக தண்ணீர் வந்து அதற்கு பிறகு என்ற நிலையில இல்லாமல் முன்னெச்சரிக்கையாக அவர்கள் நிவாரண முகாமிலே தங்க வைத்து அவர்களுக்கு உணவு, குடிநீர், மருத்துவ வசதிகள் செய்து தரப்பட வேண்டும். பொன்னேரி அருகே உள்ள முட்புதரில் பிறந்து சில மணி நேரமே ஆன ஆண் குழந்தை தொப்புள் கொடியுடன் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் ஆரணியிலிருந்து திருநிலை செல்லும் சாலையில் உள்ள முட்புதர் ஒன்றில் தொப்புள் கொடியுடன் பச்சிளம் குழந்தை இறந்ததை கண்டு அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் முட்புதரில் கிடந்த பச்சிளம் குழந்தையை மீட்ட நிலையில் பிறந்து சில மணி நேரமே உள்ள ஆண் குழந்தை தொப்புள் கொடியுடன் முட்புதரில் வீசப்பட்டு சென்றது தெரிய வந்தது. தொடர்ந்து குழந்தையை மீட்ட போலீசார் ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனையடுத்து சுற்றுப்பகுதிகளில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் பிறந்து சில மணி நேரமே ஆன பச்சிளம் குழந்தை முட்புதரில் வீசப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் பேப்பர் குடோனில் தீ விபத்து காரணமாக 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பழைய பொருட்கள் எரிந்து சேதமடைந்துள்ளது. மதுரை மாவட்டம் விளாங்குடி அருகே காமாட்சி நகர் பகுதியில் பாண்டி என்பவருக்கு சொந்தமான பழைய பேப்பர், பிளாஸ்டிக் பொருட்கள், இரும்பு பொருட்களை அடுக்கி வைக்கும் குடோனில் தீபாவளி பண்டிகை என்பதால் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலான பொருட்கள் அடுக்க வைக்கப்பட்டு அனுப்பி வைப்பதற்காக தயாராக இருந்தது. இந்த நிலையில் குடோனில் இருந்து கரும்புகை வெளியேறி சிறிது நேரத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தல்லாக்குளம் தீயணைப்பு துறையினர் 3 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் 20 லட்சம் ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள பழைய பிளாஸ்டிக் பொருட்கள், இரும்பு பொருட்கள் மற்றும் பேப்பர் முழுவதுமாக எரிந்து சேதமடைந்தது. தொடர்ந்து தீ விபத்து குறித்து கூடல்புத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாங்காடு அருகே குடிபோதையில் தகராறில் ஈடுபட்ட தம்பியை கட்டையால் அடித்து கொலை செய்த அண்ணனை போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் மாங்காடு அருகே கொழுமணிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த அரிதாஸ் என்பவர் பிளம்பிங் வேலை செய்து வருகிறார். இவரது தம்பி கோபால் ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் இரவு வீட்டிற்கு குடிபோதையில் வந்த கோபால் தகராறில் ஈடுபட்டதை அடுத்து கோபமடைந்த அரிதாஸ் வீட்டில் இருந்த கட்டையை எடுத்து அடித்ததில் கோபால் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த மாங்காடு காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் ஜெயசங்கர் தலைமையிலான போலீசார் உயிரிழந்த கோபாலின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த பின்னர் அரிதாஸ் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் கோபாலுக்கு திருமணமாகாமல் இருந்ததால் குடிபோதையில் வீட்டில் திருமணம் செய்து வைக்குமாறு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும், நேற்று முன்தினம் இரவு வழக்கம் போல் குடித்துவிட்டு வந்தவர் தகராறில் ஈடுபட்டதால் ஆத்திரமடைந்த அரிதாஸ் கட்டையை எடுத்து அடித்து கொலை செய்தது தெரிய வந்தது.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.